மேஷ ராசியின் அதிபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார். முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிதேவதையாக ஜோதிடம் கூறுகிறது. செவ்வாய் கிரகம் வீரம், தைரியம், தலைமை பண்பு, துணிச்சல் ஆகியவற்றை குறிக்கிறது. முருகப்பெருமான் தேவ சேனாதிபதி, தேவர்களின் சேனாதிபதி என்று அழைக்கப்படுபவர். அவர் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த வீர திருமகனார். மேஷ ராசியின் போராடும் குணம், தலைமைத்துவ ஆற்றல் மற்றும் துணிச்சல் ஆகியவை முருகனின் வீர அம்சங்களுடன் ஒத்துப்போகிறது. எனவே மேஷ ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ராசிகளில் ஒருவராக இருக்கிறார். விருச்சிக ராசியின் அதிபதியும் செவ்வாய் பகவான்தான். விருச்சிக ராசிக்காரர்கள் மன வலிமை, சவால்களை கடக்கும் ஆற்றல், ஞானம் ஆகியவற்றை பெற்றுள்ளனர். முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாகவும் தடைகளை கடந்து வெற்றி பெறும் ஆற்றலுடனும் விளங்குகிறார். விருச்சிக ராசியின் தன்னம்பிக்கை, தளராத முயற்சி, வெற்றி மீதான வேட்கை ஆகியவை முருகப்பெருமானின் அம்சங்களுடன் ஒத்துப்போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் ஞானத்தையும் சவால்களை எதிர்கொண்டு மன தைரியத்துடன் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலையும் வழங்குகிறார் என்று ஜோதிடம் கூறுகிறது. சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆவார். முருகன் ஒளி, ஆற்றல், தலைமை பொறுப்பு மற்றும் அதிகாரத்தின் உருவமாக போற்றப்படுகிறார். சிம்ம ராசிக்காரர்களின் ஆற்றல், தலைமை பண்பு, வீரம், நீதி உணர்வு ஆகிய குணங்கள் முருகனின் அம்சங்களை ஒத்திருப்பதால் இவர்களுக்கு முருகனின் அருள் எளிதில் கிட்டும் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வசீகரம், தலைமை பண்புகள், கம்பீரம், ஆற்றல் ஆகியவற்றை முருகப்பெருமான் அபரிமிதமாக வழங்குகிறார். சிம்ம ராசிக்காரர்கள் முருகனின் தெய்வீக ஒளியையும் அதிகாரத்தையும் பிரதிபலிக்கின்றனர். துலாம் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் விளங்கி வருகிறார். துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை, நீதி, ஞானம் மற்றும் தர்மத்தை பெற்றுள்ளனர். முருகப்பெருமான் தர்மம் மற்றும் நீதிக்காக போராடுபவர். துலாம் ராசிக்காரர்கள் நீதி உணர்வுடனும் உயர்ந்த லட்சியத்துடனும் பாடுவதால் அவர்களின் நற்குணங்களுக்காகவே முருகன் அவர்கள் பக்கம் துணை நிற்பார் என்று ஜோதிடங்கள் கூறுகிறது. முருகனின் துணைவியான வள்ளி செல்வத்திற்கு காரணமான சுக்கிரனின் அம்சமாக கருதப்படுவதும் துலாம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானின் விருப்பமான ராசிகளில் ஒன்றாக இருப்பதற்கான காரணமாக கூறப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் ராசிகளை தவிர முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் அவரின் சிறப்பு அருளை பெறுவார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது. கார்த்திகை நட்சத்திரம் என்பது முருகனின் 6 முகங்கள் தோன்றிய நட்சத்திரமாகும். எனவே கார்த்திகை நட்சத்திரம் முருகனின் விருப்பமான நட்சத்திரங்களில் ஒன்றாக இருக்கிறது. விசாக நட்சத்திரம் முருகன் அவதரித்த நட்சத்திரமாகும். எனவே விசாகம் முருகன் பெருமானுக்கு பிடித்த நட்சத்திரங்களில் ஒன்றாகும். அதேபோல் சில ஜோதிட மரபுகளில் பூர நட்சத்திரமும் முருகனுக்கு விருப்பமான நட்சத்திரமாக கூறப்படுகிறது. ஜோதிட ரீதியாக சில ராசிகள் முருகப்பெருமானுக்கு உகந்ததாக குறிப்பிடப்பட்டாலும் பக்தி ஒன்றே முருகனுக்கு பிரதானம். தூய்மையான மனதுடன் முருகனை வணங்குபவர்களுக்கு அவர் தனது அருளை வாரி வழங்குகிறார். தன்னம்பிக்கை, நல்ல எண்ணம், கடமை உணர்வுடன் செயல்படுபவர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் எப்போதும் உண்டு. எனவே ராசியை பற்றி கவலைப்படாமல் அன்பு, நேர்மை மற்றும் பக்தியுடன் முருகப்பெருமானை வணங்குவது அவரின் பூரண அருளை பெறுவதற்கான சிறந்த வழியாகும். இந்த மாதிரியான ஆன்மீக, ஜோதிடம் மற்றும் பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.